நேற்று ஹஸ்பண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்கங்க நிரந்தரமாக. இப்போ நல்லா இருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து இன்னொரு இன்சிடெண்ட் கூட நடந்துச்சுங்க. அது என்னன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 1.5 வயசு தாங்க இருக்கும் அப்போது. அப்போ எங்கள் ரூமுக்கு வந்து 8th ரூமில் வந்து ஒரு அம்மா கேன்சருக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்க பொண்ணு தாங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒன்று பொண்ணு இன்னொன்று வந்து பையன். கொஞ்சம் சின்ன சின்ன பொண்ணுங்க தான், 2nd ஸ்டாண்டர்டு, கொஞ்சம் சின்ன பையன், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ டாக்டர் அவங்க ரூமுக்கு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் எங்கள் ரூமுக்கு வந்து ரவுண்ட்ஸ்க்கு வரணும். அப்போ வரப்போ வந்து என்னோட பொண்ணு அவங்க பசங்க எல்லாரும் வந்து வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, உங்கள் ரூமுக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க, நீங்கள் உள்ளே போங்க, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அட்டெண்டராக நான் உள்ளே போய் இருந்தேங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் போனதுக்கப்புறம் நான் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அக்கா இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிறீங்களா, நான் வந்து போயிட்டு நைட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா அந்த அண்ணே சொல்லுவாங்க, உங்க பாப்பா கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தாங்கல்ல, அந்த செயினை காணோம், பார்த்துக்கோங்க, அந்த செயின் இப்போ காணோம், பார்த்துக்கோங்க, கழட்டி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சுங்க. இல்லையே, கழட்டலையே. ஏன்னா பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்பா அவ்வளோ சேவிங்ஸ்லாம் இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவளோட 100வது நாள், அவள் பிறந்த 100வது நாளைக்கு வந்து நாங்கள் அவளுக்கு சின்னதாக கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த செயின் தான் அவள் போட்டிருந்தா. நான் கழட்டி வைப்போன்னு சொன்னேன். இவங்க அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை அவள் போட்டுக்கிட்டோம், கழட்ட வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த செயினை வந்து காணோம். சரின்ட்டு பதட்டமாக சிசிடிவி கேமராவுக்கு போனேங்க. போனால் அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நைட்டு டைம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்க வந்து 5 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க, நீங்கள் அதனால் நாளை காலையில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொன்னதுக்கு, ஏற்கனவே அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு, இதையும் சொன்னோம் அப்படின்னா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுவாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சின்னதாக முகம் ஏதாவது வாடினா கூட நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, முக்கியமாக ஹஸ்பண்டு கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சு என்ன அதனால சொல்லவுமே இருக்க முடியலங்க. நகை ரேட்டு விற்கிற விலைக்கு எப்படிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே வந்து எங்ககிட்ட காசு இல்லை. அப்போ அந்த செயின் இருந்தது. அப்போ அந்த செயினையும் காணலைங்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவரை பார்க்குறதா, எங்கிட்ட குழந்தைய பார்க்குறதா, செயினை கண்டுபிடிக்கிறதா, எனக்கு ஒன்றுமே, ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, அது எப்படி கரெக்டாக இந்த அண்ணன் வந்து செயினை எங்கேன்னு கேட்குறாரு, ஒருவேளை இவர் தான் எடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் இவ செயினை எங்கேயும் தொலைச்சிட்டாலோ, எங்கேயும் விளையாடுறப்ப எங்கேயும் விழுந்துருச்சா. ஏன்னா நம்ம யாரையும் சந்தேகப்பட முடியாதுல்லங்க அந்த இடத்துல. ஏன்னா அது ஒரு பொது இடம். நம்ம யாரையும் வந்து குருட்டாம்போக்கில் போய் சந்தேகப்பட்டு நீங்கள் தான் அவசரப்பட்டு சொல்லிட முடியாது. பல விதமாக யோசனையாக இருக்குது. பாத்ரூம் போனோமே, அங்கே எதுவும் விழுந்து ஃப்ளிஷ் பண்ணிட்டோமா, இல்லை வெளியில் விழுந்து அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. இவ எதுவும் கலட்டிட்டாளா, இல்லை குழந்தைங்க எதுவும் விளையாடும் போது அந்து போச்சா. விளையாண்ட இடத்துல எல்லாம் தேடுறேங்க, காணும், எங்கேயுமே காணும். அப்போ அடுத்த நாள் காலையில் சிசிடிவி கேமரா செக் பண்ணுறதுக்காக போனேங்க. போனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட குழந்தை வந்து இறங்குறா, அந்த அக்காவோட பொண்ணு கீழே ஸ்டெப்ஸில். ஏன்னா ஸ்டெப்ஸில் வந்து சிசிடிவி கேமரா இல்லை, ஃப்ளாட் பாரத்தில் தான் இருக்குது. ஸ்டெப்ஸில் வந்து இல்லைங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற அந்த ஸ்டெப்ஸில் வந்து இல்லை. அவங்க பொண்ணு ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. இவ அடுத்தது இந்த பாப்பா வந்து ஸ்டெப்ஸில் விட்டுருக்காங்க, இவ அடுத்தது இறங்குறா. அடுத்து அந்த அக்கா இறங்குறாங்க. திருப்பி கொஞ்ச நேரமாக அந்த ஸ்டெப்ஸில் யாருமே வரலைங்க, யாருமே போகலை. மேலே வரதோ போகிறதோ யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா தவந்து ஒவ்வொரு படியாக ஏறி மேலே வரா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அக்கா வராங்க. இப்படி தாங்க கேமராவில் காட்டுது. நம்ம டேரெக்டாக போய் அந்த அக்காவே சந்தேகப்பட முடியல. அப்போ எங்களுக்கு டவுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவங்க வேலை பார்த்த கம்பெனியில் கொஞ்சம் பெரிய ஆளுங்களை வச்சுக்கிச்சு எல்லாம் கேட்டவங்க, எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. சரின்னு போலீஸ்லாம் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேங்க. போனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, போலீஸ்கிட்டலாம் போகாதீங்க, பிரச்சனை ஆகிடும், தேடுங்க, இப்படி தேடுங்க அப்படின்றாங்க. எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியலைங்க.
அந்த அக்கா வந்து எனக்கு சப்போர்ட்டாவும் இருந்தாங்கங்க. வந்து கூடவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிடைச்சிரும் அழுகாதீங்க, மனசை தேத்திக்கோங்க, அழுகாதீங்க, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அக்கா மேல டக்குன்னு சந்தேகமும் பண்ணோம்னா, நான் அந்த அக்கா கிட்ட தான் சொல்லி அழுகுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க வாங்கினோம் அந்த செயினை, அவ கழுத்துல போட்டிருந்தா அப்படின்னு. அப்ப வந்து அந்த அக்கா எதுவுமே சொல்லலைங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்காக சொல்றதுக்காக போனேங்க. இங்கிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாமே பண்ணேங்க. எல்லாரும் சொன்னாங்க, விட்டுருப்பா, அது கிடைக்காது, விட்டுரு, நம்ம பொருள் கிடைக்கணும்னு தான் அது எப்படிங்க விட முடியும், மனசு இடம் கொடுக்கல. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேங்க. அந்த அக்காவும் என் பின்னாடியே வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு அவங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டில் போட்டாங்க. அப்போ வெளியில் வரப்ப அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அண்ணே அது வந்து உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு அந்த செயின் வெளியில் போகலை, ஏன்னா நான் உங்ககிட்ட தான் குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா, அது மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கும்போது அவள் கழுத்தில் செயின் இருக்குது, திருப்பி ஏறும்போது செயின் இல்லை, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு சந்தேகம் ஃபுல்லாக எனக்கு அந்த அக்கா மேலே திரும்பிடுச்சு. ஏன்னா குழந்தை கீழே இறங்கும்போது அவள் கழுத்தில் செயின் இருக்குது, திருப்பி ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறும்போது செயின் இல்லை. அப்புறம் நான் அந்த அண்ணக்கிட்ட வந்து உங்கள் ஒய்ஃப் மேலே கூட எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேங்க. அவர் வந்து அவங்க ஒய்ஃபை போட்டு கேட்டிருக்காரு, என்ன நீ தான் எடுத்தியா? உடனே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து அதுக்கு என்கிட்ட சொல்லலைங்க, ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். அவங்களோட ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த தூத்துக்குடியில் கொஞ்சம் பெரிய ஆளாக அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நாங்கள் வந்து பொழப்ப தேடி வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு இது சொந்த ஊர் இல்லை, நாங்கள் இங்கே ஒரு வருஷமோ 2 வருஷமோ வேலை பார்த்துட்டு நாங்கள் அடுத்து எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போயிடுவோம். உங்களுக்கு வந்து இது சொந்த ஊர், எப்படிங்க உங்களுக்கு திருடுறதுக்கு மனசு வருது? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரோம் எல்லாரும்? இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. உடனே வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பேசி கீசி முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போக விடாமல் என்னை வெளியில் கூப்பிட்டு, தங்கச்சி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க, அவங்க வீட்டுக்காரருக்கே தெரியாது எடுத்தது, அவங்க வீட்டுக்காரோட மாமா தான், இது மாதிரி வந்து செயின் அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அந்த நேரத்தில் எனக்கு கோவம் வரலங்க. அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்திருந்தா, தப்பானவங்க இல்லை அவங்க, அவங்களோட சூழ்நிலை அவங்கள அப்படி ஒரு தப்பு பண்ண வச்சிருச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சரு, பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை. அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வந்து அந்த செயினை வந்து எடுத்ததுமே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பிரபலமான நகைக்கடையில். சேல்ஸ் பண்ணோன்னே நான் எனக்கு எப்போ வாங்கிட்டு வந்து தருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு செயினை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கங்க. அதே மாடலில் இருக்குது, அதே டிசைனு, இப்படி பிட்டு பிட்டா ஒரு 4 பிட்டுங்க செயின் கொண்டு வந்து கொடுத்தோன்னே நான் சொன்னேன், இது என்னோட செயின், அது ரொம்ப பழசுங்க, நிறைய என்ன சொல்கிறதுனா கோல்டு இல்லைங்க, அது கவரிங் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து கோல்டு கலரில் இல்லைங்க, செம்பு கலரில் இருந்தது. அந்த செயின் வந்து பிட்டு பிட்டாக இருந்தது. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைங்க இது என் செயின் இல்லை, என் செயினில் வந்து ஜிஆர்டின்ற சிம்பிள் இருக்கும், எனக்கு அந்த செயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க, நாங்கள் வந்து செயினை கொடுத்துட்றோம், வெளியிலே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த செயினை கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. எடுத்ததுமே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பிரபலமான நகைக்கடையில். அப்போ நகைக்கடைக்காரங்களை கூட நம்மளால நம்ப முடியல பாருங்களேன். திருட்டு நகையை வாங்கி அவங்க பாலிஷ் போட்டு நம்மக்கிட்ட விற்றா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியுமா அது வந்து திருட்டு நகைன்னு சொல்லிட்டு? தெரியாதுல்ல. அந்த அக்காவோட சூழ்நிலைங்க அவங்கள அப்படி தப்பு பண்ண வச்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வந்து ஒரு கஷ்டத்துக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லையே இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காசு இல்லை, யாராவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் நம்மளால முடிஞ்ச உதவியே நம்ம பண்ணலாங்க. இந்த செயினை விற்றுட்டு அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசப்ஷனில் இருக்க பிள்ளைங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அக்கா இத்தனை நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் தான் அவங்க அம்மாவை இங்கேயே வச்சுருந்தாங்க, டாக்டர் வந்து எப்பயோ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, அவங்க பில்லு கட்ட வேண்டியது இருந்தது, அதனால அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணாமல் இங்கேயே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரிலக்கா, கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு அப்போ தாங்க கிளிக் ஆனிச்சு. அப்போ எப்படி இது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் அந்த அக்கா வந்து அந்த செயின் எடுத்திருக்காங்க.
பாருங்களேன், நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல தான் சந்தேகப்பட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, அவரு வந்து அந்த நேரத்துல டக்குன்னு உங்க குழந்தை கழுத்துல செயின் இல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னா, நான் அத நோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இன்னொன்னு நான் அந்த அக்காவ சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டேன். செயின் எங்க போயிடுச்சுன்னு தான் யோசிச்சிருப்பேனே தவிர்த்து, நான் அவங்க மேல என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து திரும்பி இருக்காதுங்க. ஆனா கடவுள் இருக்காருங்க. அவரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தானே செயினை நீங்க பாருங்கன்னு அவங்க வீட்டுக்காரரே சொல்ல வச்சு கழுத்துல பார்த்து அந்த நிமிஷமே தேடி அவங்க எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் செயினை பாருங்க கழுத்துல காணோம். அவருக்கும் தெரியாது அவங்க ஒய்ஃப் தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. கடைசியா கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணியாச்சுங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல் சைடுலேருந்து எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு தரலைங்க. நான் தான் குழந்தையும் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சு இங்கே எங்கள் வீட்டில் அவங்க கூட சொன்னாங்கங்க, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அலைஞ்சுக்கிட்டே இருக்க முடியல அப்படின்ட்டு. பரவாயில்ல விடு, காணாமல் போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஒரு பக்கம் என்னையவே திட்டுறாங்க, நீ குழந்தைய பார்த்து எப்படிங்க என்ன பண்ண முடியும்? ஒரு 10க்கு 10 ஹாஸ்பிட்டலில் ரூமுங்க. அதில் அவங்க ஒரு பக்கம் பெட்டில் படுத்திருக்காங்க. இந்த சின்ன கைப்பிள்ளைய நம்ம எப்படி வந்து படுத்தே இருக்க பிள்ளையா இருந்தா கூட 3 மாசம் 4 மாசம் பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டே வச்சிருக்கலாம். 1.5 வயசு பிள்ளைங்க, அது எந்திரிச்சு தவந்து போதானே செய்யும், எந்திரிச்சு நடந்து பத்தக்கு புத்தக்கன்னு நடந்து போதானே செய்யும். அதை நம்ம வந்து நீ ரூமுக்குள்ளதான் இருக்கணும்னு நம்ம வந்து அடைக்க முடியாதுல்ல. சொன்னாலும் அதுக்கு விவரம் புரியாது. அப்படி இருக்க பிள்ளைய வந்து நீ பாத்துக்கலன்னு சொல்லி திட்டினா எப்படிங்க? வெளியில விளையாட போனவ கண்ணும் கருத்துமா தாங்க பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு இவங்க கூட ரூமுக்குள்ள இருக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா டாக்டர் வரப்ப அட்டெண்டர் இல்லையேன்னு கேட்பாங்க. டாக்டர் நர்ஸ் எல்லாம் வரப்போ காலையில ஒன் டைம் ஈவினிங் ஒரு டைம் வருவாங்க. ஈவினிங் வரப்போதாங்க இந்த மாதிரி போயிடுச்சு. அது வந்து ஒரு 3/4 பவுன் செயினுங்க. கொண்டு போய் ஒரு 30,000 ரூபாய்க்கு அந்த அக்கா வந்து வித்துட்டாங்க. வித்து நல்ல வேலைங்க, கடவுள் புண்ணியத்துல அது உருக்காம இருந்திருக்கானுங்க. உருக்கி இருந்தானுங்கன்னா மொத்தமும் போயிருப்போம். காசும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காசு வாங்க சொன்னாங்களோ அதை தான் நம்ம வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. என்ன பண்றது? சூழ்நிலை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி கெட்டவங்களாவும் மாத்துது, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப தப்பு செய்யறதுக்கு தூண்டுது. இது மாதிரிதான் இப்ப ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். 500 ரூபா கொடுத்து மாம்பழம் வாங்கினாங்க. அந்த 500 ரூபா வந்து குழந்தைங்க விளையாடுற ஃபன் பேப்பர் இருக்குல்லங்க, அதை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. எல்லாருமே வந்து வயிற்று பொழப்புக்காக தான் வந்து உழைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. வயிற்று பொழப்புக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்றது விடிஞ்சா எந்திரிச்சா எல்லாரும் பொழப்ப தேடி தான் ஓடுறோம். இதுல ஏமாத்தி ஒருத்தவங்களை அடிச்சு தின்னு வயிற்றுல அடிச்சு வாயில அடிச்சு நமக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் ஆகாதுல்ல. உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்ற காசே நமக்கு கையில நிக்க மாட்டேங்குது. நம்ம அடுத்தவங்க குடியை கெடுத்து அதை அடிச்சு அது என்ன நிக்க போகுது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று போட்ட லாங் வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகலைங்க. அதோட லிங்க் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இது மாதிரி வாழ்க்கையில் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.